எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வருகிறார். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த விருதானது தமிழகத்தில் இருந்து யாருக்கு கிடைத்திருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர்கள் விருது தேர்ந்தெடுக்கப்பட்ட 82 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லியில் உள்ள விக்யான் பவனில் வழங்கி வருகிறார். இதில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பங்கேற்று இருக்கிறார். கல்வி அமைச்சகத்தின் பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை இந்த ஆண்டுக்கான தேசிய ஆசிரியர் விருதை தேர்வு செய்து இந்த விருதானது வழங்கப்படுகிறது. இதில் குறிப்பாக உயர்கல்வித்துறை சேர்ந்த 16 ஆசிரியர்களுக்கும் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தை சேர்ந்த 16 ஆசிரியர்களுக்கும் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. முக்கியமாக இந்த விருதின் நோக்கம் நாட்டின் ஆசிரியர்களின் தனித்துவமான பங்களிப்பை கொண்டதாகவும் அவர்களின் அர்ப்பணிப்பு மூலம் கல்வியின் தரத்தை மேம்படுத்தியதும் மட்டுமல்லாமல் அவர்கள் பயிலும் மாணவர்களின் வாழ்க்கையை வளப்படுத்திய ஆசிரியர்கள் கௌரவிப்பதாகும். ஒவ்வொரு விருது தகுதி சான்றிதழும் 50 ரூபாய் ரொக்க பரிசும் மற்றும் வெள்ளி பதக்கம் கொண்டதாகவும் விருது பெறுவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் பிறகு கலந்துரையாடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பள்ளியில் தெரியும் ராஜகுப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆசிரியர் ஆர் கோபிநாத், மதுரை டிவிஎஸ் உயர்நிலை பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் முரளிதரன், அதேபோல் பாலிடெக்னிக் பிரிவில் சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ காந்திமதி, அதேபோல் சென்னை சுவிதா பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவக் கல்லூரி நுண்ணுயிரி பிரிவில் துறை தலைவர் பேராசிரியர் AS கிரிஜா ஆகியோரும் குடியரசுத் தலைவரிடம் தற்போது விருது பெற்றிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜா. எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.